ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தனுஷ் நடித்த குபேரா மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா சேகர் கமலான்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா, சுனைனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிகளும் கார்ப்பரேட் ஆளுங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஊழல் ஒன்று பண்ண போகிறாங்க. எவ்வளோன்னா ஒரு 1,00,000 கோடிக்கு ஒரு ஊழல் ஒன்று பண்ண போகிறாங்க. அது வந்து பிளாக் மணியாக மாற்றி கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 50,000 கோடி வந்து பிளாக்காகவும் 50,000 கோடி ஒயிட்டாகவும் கொடுக்கணும். ஸோ அந்த 50,000 கோடி பிளாக்காக கொடுக்கும்போது அவங்க மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 பிச்சைக்காரங்களை பிடிச்சி அவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அவங்க அந்த பண்ணாங்களா இல்லையா, அந்த ஊழல் படம் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, கார்ப்பரேட்டுக்காரங்க ஜெயித்தாங்களா இல்லையா, அதுதான் கதை. பட் இதில் தனுஷ் பார்த்திங்க அப்படின்னா பிச்சைக்காரனாக இருப்பார். ஒன் ஆஃப் த பிச்சைக்காரனா நாகார்ஜுனா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ சிபிஐ ஆஃபீஸரோ ஏதோ ஒரு ஆஃபீஸராக வருவார். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. அப்புறம் வில்லன் தான் போயிட்டு காப்பாற்றிட்டு, இந்த மாதிரி எனக்கு நீ இந்த பிளாக் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்தா அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவர் வர வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு அந்த வேலையை பண்ண ஆரம்பிப்பார். ஸோ தனுஷ் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரனாக அவர் மட்டுக்கும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அவர் ஒன்றுன்றிருப்பார். அதில் பாக்கியராஜும் நடிச்சிருப்பார் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு சாமியாராக. அதில் ராஷ்மிகா வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நடுவில் தான் வந்து ஜாயிண்ட் ஆவாங்க. ஸோ அந்த படத்தில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா தனுஷோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம் எப்போதுமே. ஸோ பிச்சைக்காரனாவும் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருப்பார். அதுலேருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க படத்துலேயே. இந்த பிச்சைக்காரனை வந்து பணக்காரனாக மாற்றி அவங்க அக்கௌண்ட்டில் இது பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தார். ஸோ நாகார்ஜுனாவும் சொல்லவே வேணாம், அவரும் செம்மையாக நடிச்சிருந்தார். ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது நாகார்ஜுனாவுக்கு தான் மெயினாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துலேயும் அந்த பிச்சைக்காரங்களுக்கு வந்து பணம் மாற்றி விட்டுட்டு கொன்றுவாங்க டக்குன்னு. இல்லை தனுஷ்க்கு ஒரு டேலண்ட் இருக்குது அந்த படத்தில். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக கற்றுப்பார் எதாக இருந்தாலும். டைலாக்லாம் கூட சூப்பராக சொல்லியிருப்பார். ஒரு டைலாக் வரும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு. நம்ம போகிற ரூட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா வராது. நம்ம வந்து இங்கே போகிறோம், இப்படி போகிறோம், எதுக்கு போகிறோன்றது ஞாபகம் வச்சுட்டா ரூட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து அஞ்சாவதா ஒரு பிச்சைக்காரனாக இருப்பார். அதில் வந்து மிச்சம் 3 பேரை கொன்றுவாங்க. ஸோ 4வது ஆளை கொல்லும்போது தனுஷ் வந்து காப்பாற்றி அவரும் அந்த இன்னொரு ஆளும் தப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுஷ்க்கு வந்து தெரிஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பணத்துக்காக தான் இது பண்ணுறாங்க, பணத்தை மாற்றி விட்டால் கொன்றுவாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், மிரட்டி பணம் கேட்பார். அதாவது எனக்கு பணம் வேணும், என் பேரில் தான் இருக்குது பணம் அப்படின்ட்டு கேட்பார். அந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால், என்ன மாதிரி இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்க பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் வீடு, சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு போகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே விறுவிறுப்பாக போகும். ஏன்னா நாகார்ஜுனா தனுஷோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு, ராஷ்மிகா இன்ட்ரோடக்ஷன், ஸோ வில்லன் இன்ட்ரோடக்ஷன்ட்டு பயங்கரமாக போகும். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லாக் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் தியரி படி இந்த படம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தனுஷ் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு அவர் வந்து அந்த பணத்தை ஆட்டையை போட்டு அவர் இது பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினல் ஸ்டோரி எப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்தை வந்து அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். நீ வந்து பிச்சைக்காரனாக இருந்தால் தான் உனக்கு அந்த பணத்தோட அருமை தெரியும்னு சொல்லிட்டு வில்லனை ஒரு நாள் பிச்சைக்காரனாக மாற்றி விட்ருவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து பிச்சைக்காரன் 3ன்னு கூட பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஆப்டாக இருக்கும், ரிலேட்டடாகும். ஏன்னா பிச்சைக்காரன் 2 விஜய் ஆண்டனி படத்துலேயும் பார்த்திங்கன்னா அப்படின்னா பிச்சைக்காரனை கடத்திட்டு போயிட்டு இது பண்ணி விட்டுட்டு ஏமாற்றி காசு வாங்க வைப்பாங்க, ஒரு பெரிய ஊழல் மாதிரி பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் தனுஷ் நடித்தது சூப்பராக தான் இருந்துச்சு. இல்லை விஜய் ஆண்டனி நடிச்சிருந்தாருன்னா பிச்சைக்காரன் 3ன்னு போட்டு முடிச்சு விட்ருக்கலாம் படத்தை. ஸோ வில்லனுக்கு வந்து செமையாக இருந்துச்சு. வில்லனுக்கும் தனுஷ்க்கும் செமையாக ரைட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் வைஸு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ படத்தில் செகண்ட் ஆஃப் ஏன் பிரச்சனை அப்படின்னா,
ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி கிளைமேக்ஸ் இல்லை. அதாவது நார்மலாக விட்டுட்டு போயிடுவாங்க, ஊழல் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம எதுவும் தட்டி கேட்க முடியாதுன்ற மாதிரி அவங்க உயிரோடு விட்டால் போதுன்னு தனுஷ் போயிடுவார் அப்படியே. ஸோ அவ்வளோதான் இந்த படம். முடிஞ்சால் பாருங்கள், ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.